ஹாய் ஹலோ வணக்கம். தீபிகா குட்டி யூடியூப் சேனல் உங்கள் பண்ணின்னு இப்போ என்ன பார்க்கறோன்னா நம்ம அசோக் லைலாண்டில் BS4 வெஹிக்கிள் தான் பார்க்குறோம். இந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு மால் ஃபங்க்ஷன் லைட்டு, அடுத்து சர்வீஸ் லைட் எரியும், வண்டி டக்குன்னு ஆஃப் ஆகிடும் சடனாக. வண்டி வந்து அடிக்கடி இதே சிரமமாக இருக்குன்ற கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டு. டெல்பி வேரியண்ட்டு, இது வந்து டெல்பி தான் இது. இதில் என்ன பிரச்சனைனா, வண்டி ரன்னிங்கில் போயிட்டே இருக்கும், மறுபடியும் வந்து அப்படியே மால் ஃபங்க்ஷன் லைட்டு சர்வீஸ் லைட் எரிஞ்சு வண்டி ஆஃப் ஆகிடுது. நம்ம செக் பண்ணி பார்த்ததில் எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே சென்சார் எல்லாமே வேலை செய்யுது. பட் ஆனால் ரன்னிங்கில் ஜோல்டிங்கில் ஒயரிங் வந்து லூஸ் கனெக்ஷனாக இருக்கலாம், இல்லை ஒயரிங் வந்து ரப்பாக இருக்கலாம். ரப்பாக இருந்தாலும் என்னென்னா, வண்டி வந்து லூஸ் கனெக்ஷன் ஆகி ரப்பாக ஆனதால் வண்டி ரன்னிங்கில் போயிட்டே இருக்குள்ள மால் ஃபங்க்ஷன் லைட் எரிஞ்சு அப்படியே சடனாக ஆஃப் ஆகிடுது. உடனே ஆஃப் ஆனாலும் உடனே ஸ்டார்ட் ஆகிறது கிடையாது. சுற்றுவாங்கி லாங் கிராங்காகி ஸ்டார்ட் ஆகுது. என்ன இஷ்யூன்னு பார்த்து செக் பண்ணதில் ஒயரிங் தான் கம்ப்ளைண்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் வந்து சேஸ் ஒயரிங்கு, கேபின் ஒயரிங் இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணதில் கேபினும் சேஸும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்ஜின் ரூம் ஒயரிங் மட்டும்தான் ரொம்ப போயிருக்கு. இன்ஜின் ரூம் ஒயரிங் மட்டும் பிரிச்சுட்டோம். நம்ம ஒயரிங் மாட்டிட்டு வண்டி ஓட்டி பார்க்கலாம். இதுதான் ஒயரிங்கு. இந்த ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா BS4 ஒயரிங்கு. இன்ஜின் ரூம் ஒயரிங் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இன்ஜின் ரூம் ஒயரிங் தான் மாற்ற போகிறோம். ஃபுல்லாக வந்து ரொம்ப ஆடாகிட்டு, ஆல்ரெடி பேட்ச் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபுல்லாக ஆடாகிட்டு பவர் லைன் வந்து ட்ராப் ஆகுது, வரல. பவர் லைன் வந்து ட்ராப் ஆகுது, மொடன்னு இருக்குது. ஒயரிங் ஃபுல்லாகவே ரொம்ப கந்தலாக இருக்குது. இதெல்லாம் ஏகப்பட்ட பேட்ச் ஒர்க், எதுவுமே பண்ண முடியல. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயரிங் கம்ப்ளைண்ட் தான் பார்த்தோம், ஒயரிங் தான் மாற்ற போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஒயரிங் மாற்றிட்டு நான் உங்களுக்கு வந்து வண்டி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு ஃபுல்லாக வீடியோ போடுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒயரிங் தான் மாற்ற போகிறோம். இப்போ புது ஒயரிங் வந்து நம்ம அசோக் லைலாண்டில் வந்து OE பார்ட்ஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி போடுறோம். இது OE பார்ட்ஸு. அதே போல் பார்த்தீங்கன்னா, MRP வந்து ஒன்று இந்த வண்டிக்கான ஒயரிங் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், 14,800 வருது. ஆனால் BS6 எல்லாம் கொஞ்சம் ஒயரிங் வந்து ஹையாக தான் இருக்கும். இது வந்து BS4, அதுவும் கிளச்சு பிடிச்சி மெரிச்சு ஸ்டார்ட் பண்ணுற ஒயரிங் வந்து நம்ம ரூட்டிங் போட்டிருக்கோம். ரூட்டிங் வந்து நீட்டாக போடுங்க. எப்படி கம்பெனி ஒயரிங் வந்து நீட்டாக இருந்ததோ அதே போல் நம்ம வந்து ஒயரிங் வாங்கி ரூட்டிங் கரெக்டாக போட்டால் தான் ஒயரிங் வந்து ரப் ஆகாது, எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அதே போல் இந்த பிக்கப் ட்ராப்பு, ஏன்னா ஒயர் தேஞ்சு போகிறது, இந்த மாதிரி இஷ்யூலாம் வராது. பார்த்தீங்கன்னா ஒயரிங் ரூட்டிங் போட்டோம். நம்ம ரிலே எல்லாத்தையும் போட்டுருவோம். ரிலே எல்லாமே வந்து புது ரிலே தான் போட போகிறோம். நம்ம பழைய ரிலேலாம் எடுத்து போடாதீங்க, ஏன்னா அதில் ஏதாவது கொஞ்சம் உள்ள ஷார்ட் சர்க்யூட் இருந்ததுன்னா ஒயரிங் வந்து கம்ப்ளைண்ட் ஆக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து புது ரிலே தான் மாற்ற போகிறோம். புது ரிலே போட்டுடலாம். 3 ரிலே. இது வந்து ஷார்ட்டர் ரிலே, ஃபேன் ரிலே, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆம்ஸ் ரிலே தான். இது வந்து ஃபியூல் பம்ப் ரிலே, இது வந்து 20 ஆம்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒயரிங் வந்து எல்லாமே ஃபுல்லாக ரூட்டிங் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ரீசெக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். கீ ஆன் பண்ணுவோம். கீ ஆன் பண்ணி பார்த்துட்டு எதனா சர்வீஸ் லைட் எரியுதா என்னன்னு செக் பண்ணுவோம். எதுவும் சர்வீஸ் லைட்டில் எரியல. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கேன் டூல் போட்டு எதனா எரர் கோடு, பழைய எரர்லாம் என்ன இருக்குது என்ன எதுன்னு செக் பண்ணுவோம். வண்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவும் எரர் இல்லை, இருந்ததெல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணிட்டோம். வண்டி ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஃபேன் எல்லாம் ஓடுதா, கிளச் சுவிட்சு, பிரேக் சுவிட்சு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, ஃபேன் ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன செக் பண்ணிங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். நியூட்ரலான்னு பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாய்ஸ் நல்லா தான் இருக்குது. சர்வீஸ் லைட் எதுவும் எரியல. வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவும் ப்ளஸர் மீட்டரில் எதுவும் சர்வீஸ் லைட் எரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒயரிங் வேலை எல்லாமே முடிச்சிட்டோம், எல்லாமே செக் பண்ணிட்டோம், எல்லாமே நீட்டாக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து ஃபைனலாக வந்து பைபாஸில் ட்ரையல் எடுத்து பார்க்கலாம் வாங்க. உள்ள ட்ரையல் எடுத்து பார்ப்போம். அப்படிவா ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ட்ரையல் எடுக்கலாம்.
சைக்கிளில் எதுவும் சர்வீஸ் லைட்டில் எதுவும் எரியல. 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு வண்டி. எதுவும் வண்டிலாம் அடிச்சடிச்சுலாம் போகல, நீட்டாகவே இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 40, 62 அந்த டைம்லேயே அடிச்சிருக்கும், வண்டி அடிச்சு போச்சு, சர்வீஸ் லைட் எரிஞ்சுது. இப்போ எதுவும் எரியல. பைபாஸ் மேலே ஏற போகிறோம். வண்டியில பாத்தீங்கன்னா நல்லா நீட்டா இருக்கு, பிக்கப் அருமையா இருக்கு, எந்த ஒரு நாய்ஸ் இல்லை, நீட்டா இருக்கு. வண்டி வந்து நல்லா 80 வரைக்கும் நல்லா ஃப்ரீயா ஏறுது. ஓகேங்க, கம்ப்ளீட் பக்காவா வந்து அரெஸ்ட் ஆயிருக்கு, எதுவும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வண்டி ஓட்டி நல்லா ட்ரையல் எடுத்து பார்த்துட்டோம். நீட்டாக இருக்குது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, பக்காவாக இருக்குது. ஓகே, எல்லோரும் வந்து வீடியோ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாருக்கும் ஹாப்பி மே 1 உழைப்பாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கன் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ ஆல்.